ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிகவரி ஆஃப் பேட் டெப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிகவரி ஆஃப் பேட் டெப்ஸ்னால் என்னென்னா, நமக்கு தெரியும் பேட் டெப்ஸுன்றது கன்ஃபார்மாக ஒரு லாஸ், அது நமக்கு வரவே வராதுன்ட்டு. ஆனால் சக்சீடிங் இயர்ஸில், அதாவது இந்த வருஷம் ஏதாவது ஒரு விஷயம் பேட் டெப்டாக ஆச்சுன்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டெபிட் சைடில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டெட்டாஸோட அதை டிடக்ட் பண்ணி முடிச்சுருவோம். ஆனால் சக்சீடிங் இயர்ஸில் அதே பேட் டெட் வந்து ரிகவர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடுவோம். அதுக்கு 2 அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெக்கவரி ஆஃப் பேட் டெட்ஸை வந்து ஒரு இன்கம், அதாவது அது கிளியர் ப்ராஃபிட்னு இன்னொரு நேம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ வந்து பேட் டெட்ஸ் வந்து ரிகவர் ஆச்சுன்னா நமக்கு காசு உள்ளே வரும். ஸோ காசு உள்ளே வந்துச்சுன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேட் டெட்ஸ் ரிகவரி அக்கௌண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஏன்னா பேட் டெட்ஸ்ன்றது நமக்கு ஒரு இன்கம். ஸோ பேட் டெட்ஸ் நமக்கு இங்கே ஒரு இன்கம், அதாவது பேட் டெட்ஸ் ரிகவரி நமக்கு ஒரு இன்கம். ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். அதே விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேட் டெட்ஸ் ரிகவரி அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு என்னென்னா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா கேஷ் உள்ளே வருது, பேட் டெட்ஸ் ரெக்கவரி அக்கௌண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். செகண்ட் என்ட்ரி என்னென்னா பேட் டெட்ஸ் ரிகவரி அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோனாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ராஃபிட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். Illustration 5 on 31/12/2012 sundry debtors and provision for doubtful debts are 50,000. sundry debtors 50,000 இருக்குன்னு சொல்லிட்டாங்க, provision for doubtful debts 5,000 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. During the year 2013, 3,000 are bad and written off on 39/2013. An amount of ₹400 was recovered on account of debt which was written off as bad last year on 31/12/2013. The debtors left was verified and it was found that sundry debtors stood in the books were ₹40,000, out of which a customer Mr. X who owed ₹800 was to be written off as bad. Prepare bad debt account, provision for doubtful debt account, assuming that some percentage should be maintained for, இங்கே some percentage வராது, same percentage வரும். Same percentage should be maintained for provision for doubtful debt as it was on 31/12/2012. Show also how the illustration appear in the profit and loss account and balance sheet. First வந்து bad debt account வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பேட் டெட் அக்கௌண்ட், நமக்கு பேட் டெட்க்கு என்ட்ரி தெரியும். என்னென்னா சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து குறையும். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு குறையிறப்போ அது வந்து என்ன ஆகிடும்னா கிரெடிட்டாக மாறிடும். ஸோ வந்து பேட் டெட் அக்கௌண்ட் டெட்டா டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட், இதுதான் அதோட என்ட்ரி. ஸோ எவ்வளோ பேட் டெட் வந்து சொல்லியிருக்காங்க, நமக்கு போன வருஷத்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸோட சன்ட்ரி டெட்டாஸ் அண்ட் ப்ரொவிஷன் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3,000 பேடாக எழுதியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. ஸோ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சன்ட்ரி டெட்டாஸ் 3,000. அதே வருஷத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதே வருஷத்தோட கடைசியில் 800 வந்து மிஸ்டர் எக்ஸ், அதாவது நம்மளோட கஸ்டமர் டெட்டாஸ், அவரும் 800 வந்து பேடாக வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சன்ட்ரி டெட்டாஸ் ஆர் டு எக்ஸ் 800. இது இந்த வருஷத்தோட கடைசி. இது ஸ்டார்டிங், இது கடைசி. ஸ்டார்டிங் இல்லை, செப்டம்பர் நடுவில், இது வந்து கடைசி. ஸோ இதை வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பேட் டெட்ஸோட என்ட்ரி என்னென்னா பேட் டெட் அக்கௌண்ட் டெட்டா டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ 3,000 செப்டம்பர் மாதம் இதுவாகுது, டிசம்பர் மாதம் வந்து 800 வந்து நமக்கு பேடாக கன்சிடர் பண்ணுது. ஸோ 3,800. இந்த டோட்டல் 3,800 ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டில் இங்கே பை ப்ரொவிஷன் போட்டிருக்கறதுனால இங்கே 2 பேட் டெட் 3,800 வந்து போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கலாம். 5,000 தான் இதோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000. இப்போது இதுக்கான க்ளோசிங் என்ட்ரி எப்படி போடுவோன்னா
இந்த வருஷத்துக்கான சன்ட்ரி டெட்டாஸ் 40,000. இந்த 40,000ல் இந்த 800 மைனஸ் பண்ணணும். ஸோ 40,000ல் 800 மைனஸ் பண்ணிட்டோன்னா 39,200 கிடைக்கும். இதில் 10% ப்ரொவிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த 10% எப்படி கிடச்சிதுன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதே சேம் பர்சன்டேஜ் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ போன வருஷத்தோட ப்ரொவிஷன் 5,000, அதோட டெட்டாஸ் 50,000. ஸோ 5,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100 பண்ணோன்னா 10% கிடைக்கும். இது போன வருஷத்தோட பர்சன்டேஜ். இந்த வருஷமும் இதே தான் இருக்கணும்னு அசியூம் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் 3,800 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை எழுதிக்கிறோம். அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000. ஸோ இந்த வருஷத்தோட டெட்டாஸ் வந்து 40,000. அதாவது 2013ஓட டெட்டாஸ் வந்து 40,000. அதுலேருந்து பேட் டெட்ஸை லெஸ் பண்ணோன்னா 39,200 கிடைக்கும். அதில் 10% 3,920. இந்த 10% போன வருஷத்தோட பேசிஸில் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 7,720 வருது. இந்த பக்கம் 5,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 2,720 நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு வந்து பேட் டெட்ஸ் ரிகவரி வந்து வரும். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கேஷோட கனெக்ட் ஆகிருந்தது. செகண்ட் என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பேட் டெட்ஸ் ரிகவரி அக்கௌண்ட்டுக்கும் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம அதை வந்து போடணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 பேட் டெட்ஸ் 3,400. ஆனால் நம்மளோட ஒரிஜினல் பேட் டெட்ஸ் எவ்வளோனா 3,800. பேட் டெட்ஸ் வந்து 3,800. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 பேட் டெட்ஸ் போடுறப்போ ஸோ 400 வந்து நமக்கு ரிகவரி ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ 3,800ல் நமக்கு 400 ரிகவரி ஆயிடுச்சு. அப்போ 3,400 மட்டும்தான் இங்கே போடணும். ரிகவரி ஆனதை நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் பேட் டெட்ஸ் ரிகவரி அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் சைடில் போடுறோம். இப்போது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸை நம்ம ஏன் வந்து கிரெடிட் சைடில் போடுறோன்னா நம்ம எப்பயுமே பார்க்கணும். க்ளோசிங் ப்ரொவிஷன் மட்டும் நம்ம போன சம்லே பார்த்துருக்கோம். க்ளோசிங் ப்ரொவிஷன் மட்டும் அதோட ஓப்பனிங்கோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ 5,000 இருக்குது. லாஸ்ட் இயரோட ப்ரொவிஷன் 2013ஓட ஸ்டார்டிங் ப்ரொவிஷன் வந்து 5,000 இருக்குது. ஆனால் எண்டிங் ப்ரொவிஷன் வந்து 3,920 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கை விட எண்டிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொவிஷன் குறைஞ்சிருக்கு. அது நமக்கு ஒரு இன்கம் அண்ட் கெயின். ஸோ அதனால தான் அது கிரெடிட் பண்ணுறோம். பை ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் எக்ஸிஸ்டிங்கை வந்து 5,000 வந்து எழுதியிருக்கோம். லெஸ் ப்ரொவிஷன் ரெக்வயர்ட் 3,920. ஸோ 1,080. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3,400 பேட் டெட்ஸ்க்கு 2 பேட் டெட்ஸ் போடுறோம். ஏன்னா 3,800ல் 400 ரிகவர் ஆகிடுச்சு. அதை கிரெடிட் சைட் போட்டுடுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் வந்து ஸ்டார்டிங்கை விட எண்டிங் கம்மியாக இருக்கிறதுனால கிரெடிட் சைட் போடுறோம். இப்போ இதுவே பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்பியர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் வந்து 40,000 லெஸ் பேட் டெட்ஸ் இந்த வருஷத்துக்கான பேட் டெட்ஸ், அதாவது புதுசாக நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறோம்ல 800, இதுதான் எடுக்கணும். இந்த 3,000ன்றது நமக்கு முன்னாடியே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேட் டெட்ஸ். ஆனால் இந்த எக்ஸிஸ்டிங் பேட் டெட்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. புதுசாக நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறோம்ல அதை மட்டும்தான் எடுக்கணும். 800 நியூ பேட் டெட்ஸ். ஸோ 40,000ல் 800 போயிடுச்சுன்னா 39,200. 39,200ல் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இதுலேயும் நியூ மட்டும்தான் நம்ம டிடக்ட் பண்ணணும். 3,920 நியூ ப்ரொவிஷன். ஸோ 39,200ல் 3,920 டிடக்ட் பண்ணிட்டோன்னா 35,280 கிடைக்கும். ஸோ இந்த பேட் டெட்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. யாருக்காச்சும் தேவைப்பட்டால் அதை ஷேர் பண்ணுங்கள்.